அனைவருக்கும் வணக்கம். அவிஸ் லைஃப் ஸ்டைல் சேனல் மூலயமா உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறேங்க. உணவே மருந்து அப்படிங்கிற முறையில் மருத்துவ குணம் நிறைந்த காயான இந்த பூசணிக்காய் ஆண்கள், பெண்கள், குழந்தைகள்னு எல்லா வயதினரும் தாராளமாக சாப்பிட்லாங்க. இந்த வெயில் காலத்துக்கு நம்ம உடல் சூட்டை தணிக்கிறதுக்கு இன்னைக்கு இந்த பூசணிக்காய் வச்சு நான் பூசணிக்காய் அவியல் தான் பண்ண போகிறேங்க. அதுக்கு நான் இன்னைக்கு முதல்ல ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேங்க. அதை ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் ஊற போட்டிங்கன்னா நல்லா ஊறிடும். கையில் எடுத்து இப்படி கிள்ளி பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ரெண்டாக கட் ஆகணும். இதுதாங்க கடலைப்பருப்பு நல்லா ஊறி இருக்கு அப்படிங்கிறதுக்கு அடையாளம். இன்னைக்கு இந்த வெள்ளை பூசணிக்காய்க்கு தேவையானது பார்த்தீங்கன்னா ஒரு 300 கிராம் அளவுக்கு பூசணிக்காய் எடுத்திருக்கேன். கூடவே 1.5 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேங்க. தோல் சீவி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் ஒரு 3லேருந்து 4 பச்சை மிளகா, கூடவே அரை மூடி அளவுக்கு தேங்காயும் எடுத்திருக்கேங்க. இந்த பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா நம்ம உடல் சூட்டை தணிக்கிறதுக்கு ரொம்பவே உதவி புரியுதுங்க. இன்னைக்கு முதல்ல இந்த அவியலுக்கு அரைக்க வேண்டிய சாமானெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சிடலாங்க. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 1.5 ஸ்பூன் ஜீரகம், 1.5 இன்ச் அளவுக்கு இஞ்சி, காரத்துக்கு தகுந்த மாதிரி 3 இல்லை 4 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காயும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிட வேண்டாம், கொஞ்சம் கோர்ஸாக நரன்னு அரைச்சிங்கன்னா போதுங்க. அதுதான் இந்த அவியலுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து ஒரு வாணலியில் நான் ஊற வச்சுருக்க கடலைப்பருப்பை ஆட் பண்ணிட்டேங்க. இந்த கடலைப்பருப்பு வேக வைக்கிறதுக்கு கூடவே ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணி ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த கடலைப்பருப்பை வேக வச்சுக்கலாங்க. குக்கரில் வேக வைக்க வேண்டாங்க. அப்படி வேக வைக்கும் போது என்ன ஆகுனா கடலைப்பருப்பு குழஞ்சிருங்க. இந்த அவியலுக்கு பொறுத்த வரைக்கும் கடலைப்பருப்பு அங்கங்கே நமக்கு வாய்க்கு தட்டுப்படுற மாதிரி வரணும். அதனால இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு கடலைப்பருப்பை நல்லா வேக வச்சு எடுத்துக்குங்க. இது எந்த அளவுக்கு வெந்திருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம ஊற வைக்கும் போது எப்படி கையில் எடுத்து கிள்ளி பார்த்தோமோ கட் ஆகுதோ, அதே மாதிரி இப்படி கையில் எடுத்து கிள்ளினோம்னா அந்த வெந்திருக்கும் போது ரெண்டாக கட் ஆகுங்க. குழையக்கூடாது, அது ரொம்ப முக்கியங்க. இந்த வெள்ளை பூசணிக்காய் தோலெல்லாம் சீவிட்டு அந்த விதை பகுதியை நீக்கிட்டு இந்த மாதிரி நம்ம கியூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. சம்மர் டைம்லலாம் நம்ம உடம்புல ஏற்படுற டீஹைட்ரேஷனை தடுக்கிறதுல இந்த பூசணிக்காய் ரொம்பவே நல்லதுங்க. இதில் இருக்க நீர் நம்ம உடம்பை டீஹைட்ரேட் ஆகாமல் பாதுகாத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் விட்டமின் ஏ அதிகமாகவே இருக்குது. உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பூசணிக்காயோட சாறை எடுத்து தேனோட கலந்து காலையில் சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உடம்புல இருக்க தேவையில்லாத கொழுப்புகள்லாம் நீங்கி நம்ம உடம்பு ரொம்பவே ரெஃப்ரெஷிங்காக இருக்குங்க. இப்போ பூசணிக்காயை அதோட ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் விழுதும் இப்போ இதில் ஆட் பண்ணிடலாங்க. சுவைக்கு ஏற்ப இதில் உப்பும் போட்டுக்கலாம். நான் அந்த பேஸ்ட்டை வேஸ்ட் பண்ணாமல் கூடவே இன்னும் கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் பூசணிக்காய் மூழ்கிற அளவுக்கு இருக்குது. ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதுங்க. இந்த பூசணிக்காய் நீர்க்காய் அப்படிங்கிறதுனால ரொம்பவே சீக்கிரமாகவே வெந்துருங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பூசணிக்காயோட கலரெல்லாம் மாறி நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக வந்துடும். அந்த ஸ்டேஜில் நம்ம காய் வெந்துருச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த அவியலுக்கு தேவையான தாளிப்புக்கு நான் 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு, ஒரு 2 வரமிளகா, ஒரு ஸ்ட்ரிங் அழகு கருவேப்பிலும் நான் ஆட் பண்ணி தாளிப்பு கொடுத்துருக்கேன். இந்த அவியலுக்கு தேங்காய் எண்ணெயில் நீங்கள் தாளிப்பு கொடுக்கும்போது இதோட மனம் மட்டும் இல்லைங்க, இந்த டேஸ்ட்டையும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். கண்டிப்பாக இந்த அவியலை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே மினிமமான இன்க்ரீடியண்ட்டில் சுலபமாக வீட்டில் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு டிஷ்ஷு தான் இது. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அவிஸ் லைஃப் ஸ்டைல் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இந்த அவியலை அடிக்கடி உங்கள் உணவில் சேர்த்திட்டு வாங்க. பாடி டீஹைட்ரேட் ஆகாமையும் இருக்கும். 2வது நம்ம உடல் சூடு தணிக்கிறதுலையும் ரொம்பவே உதவி புரியுங்க. Until then, take care and bye-bye.